வெல்கம் டு மகை மேக்ஸ் கிளாஸ். நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் தகவல் செயலாக்கத்தில் எடுத்துக்காட்டு 5.7 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி எடுத்துக்காட்டு 5.6 வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. போய் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ வாங்க கணக்கு பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 5.7 அதில் 8 + 5 × 2 க்ளோஸ் ப்ராக்கெட் மைனஸ் ஓப்பன் ப்ராக்கெட் 2 × 3 + 5 க்ளோஸ் ப்ராக்கெட் மர உருவு படம் வரைக மர உருவு படமாக மாற்றுகன்னு சொல்லியிருக்காங்க. இதை வச்சுட்டு நம்ம படம் வரையணும். இதை எடுத்து எழுதிக்குவோம். ஃபஸ்ட்டு 8 + 5 × 2 க்ளோஸ் ப்ராக்கெட் மைனஸ் 2 × 3 ஓப்பன் ப்ளஸ் 5. ஓகேவா? அதை எடுத்து எழுதியாச்சு. இப்போ 2 டேர்மாக இருக்குது. 2 டேர்முக்கு நடுவில் என்ன இருக்குது? மைனஸ் இருக்குது. அந்த மைனஸ் சிம்பிள் எடுத்து எழுதிக்குவோம். ஃபஸ்ட்டு 2 டேர்முக்கு இதான் பொதுவாக இருக்குது. அப்போ இது ஒரு டேர்மு இது ஒரு டேர்மு. அப்போ 2 கோடு போடணும். இங்கிட்டு போட்டுட்டு இந்த டேர்மில் பாருங்கள், இதில் 2 இருக்குது. இந்த 2த்தையும் இது பண்ணுறது சிம்பிள் எது? ப்ளஸ்ஸு. அந்த சிம்பிள் எடுத்து இங்கே போடணும். இதை போட்டுட்டு இதில் எது 8 தனியாக இருக்குது, அந்த 8 தனியாக அந்த சைடு போட்டுருவோம். லெஃப்ட் சைடில். ரைட் சைடில் அந்த 5 × 2க்கு நடுவில் என்ன இருக்குது? இங்கே 2 டேர்ம் இருக்குது. அதில் 5 × 2. அப்போ இன்ட்டை இங்கே போட்டுருணும். இன்ட்டை போட்டுட்டு இதை 2ஆக பிரிக்கணும். இதை 2ஆக பிரிக்கணும்னா 5 × 2. அதனால் 5 × 2. அப்போ 5 2ன்னு வரும். 5 2. ஓகேவா? அடுத்து இந்த 2ஆவது டேர்ம் பாருங்கள். 2ஆவது டேர்மில் 2 × 3 + 5. இந்த 2 டேர்மையும் என்னது? ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. இந்த 2 டேர்முக்கும் அந்த ப்ளஸ் சிம்பிள் எடுத்து எழுதிக்கிட்டோம். அப்போ இதை 2ஆக பிரிக்கலாமா? இதை 2ஆக பிரித்தோம்னா இதில் இந்த 5 நம்பர் தனியாக இருக்குது. அதை தனியாக எடுத்து எழுதிடலாம். அடுத்து பாருங்கள், 2 × 3 இருக்கா? நடுவில் என்ன இருக்குது? மல்டிபிள் சிம்பிள் இருக்குது. இந்த மல்டிபிள் சிம்பிளை எடுத்து எழுதிக்குவோம். எழுதிட்டு 2 × 3. அப்போ 2 நம்பர் இருக்குது. அப்போ இந்த 2 நம்பரையும் எடுத்து 2 தான் பிரித்து எழுதணும். 2 3 2 3ன்னு போடுவோம். ஏன்னா இந்த 2 3 போடுறோம்னா 2 இன்ட்டில் போடுறோம். ஓகேவா? இப்போ திருப்பியும் சொல்கிறேன். மைனஸ் சிம்பிளை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கிட்டோம். 2 டேர்மாக பிரித்து அதை 2 டேர்மாக இருக்கா? அந்த 2 டேர்மில் இந்த டேர்மை எடுத்துக்கிட்டேன். இந்த டேர்மில் 8ஐயும் 5 × 2ஐயும் இப்போ சேர்க்குறது ப்ளஸ்ஸு. அதை எடுத்து எழுதிக்கிட்டேன். அடுத்து 8 தனியாக எழுதிட்டேன். அடுத்து 5 × 2 மல்டிபிள் சிம்பிள் இருக்காங்க. அந்த மல்டிபிள் சிம்பிளை எடுத்து போட்டுக்கிட்டு 5 × 2. ஓகேவா? 5 × 2 அதை இப்படி எழுதலாம். அடுத்த டேர்மில் 2 டேர்ம் இருக்கா? அதில் ப்ளஸ்ஸு தான் எனக்கு. அந்த ப்ளஸ்ஸு சிம்பிளை போட்டேன். அடுத்து 5ஆம் நம்பர் தனியாக இருக்கிறனால அதை தனியாக எடுத்து போட்டேன். மீதி இருக்கிறது என்னது? இந்த 2 டேர்முக்கு நடுவில் என்ன இருக்குது? மல்டிபிள் சிம்பிள் இருக்குது. அந்த 2 டேர்ம் மல்டிபிள் சிம்பிள் போட்டாச்சு. அந்த 2 3ஐயும் எடுத்து எழுதியாச்சு. அவ்வளோதான் இந்த படம். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டனையும்